இயற்கையோட கோபத்தினால துபாயில மழை, ஜப்பான்ல சுனாமி எச்சரிக்கை வச்சிருக்காங்க, இந்தோனேஷியால அடுத்தடுத்து பூகம்பம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, யுஎஸ்ல இது வரைக்கும் பூகம்பமே வந்தது இல்ல, இப்ப பூகம்பம் வந்துருச்சு, சைனா கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள போயிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட காலகட்டத்துல இந்தியாவோட நிலைமை எல்னினோனா என்ன? 2024 எல்னினோவால பாதிப்பா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்னினோனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்களா? இருந்து இது வந்து எல்லாராலும் பேசப்பட்டிருக்குது. குறிப்பா சொல்ல போனா 2016 வறட்சியில இருந்தப்போ எல்னினோன்றது அதிகமா எல்லாராலையும் பேசப்பட்டிருந்தது. இந்த எல்னினோ NOAA அமைப்பு இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா இந்த நாடுகளுக்கு எல்லாம் எச்சரிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த எச்சரிக்கைப்படி இந்தியா 2016, 15 இந்த காலகட்டத்துல சந்திச்ச பயங்கரத்தை விட 2024 அதை விட அதிகமான அளவு சந்திக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆபத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா இங்கிருந்து டைரக்டா அப்படியே பசிபிக் ஓஷன்ல நம்ம லேண்ட் ஆனாதான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பசிபிக் ஓஷன் இருக்குது, இங்க சன் இருக்குது. இந்த சன்ல இருந்து அதோட ரேடியஸ் டைரக்டா நம்மளோட நிலத்துல படும்போது நடுவுல இருக்க வளிமண்டலத்துல இருக்க காற்றெல்லாம் பாத்தீங்கன்னா அது வெப்பம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணியில படுது. ஸோ கடல்ல அது படும்போது கடல் நம்ம உலகத்தை சுத்தி பார்க்கும்போது 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தால இருக்கும் தெரிஞ்சுக்கிறது. கடல் பரப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்த சன்னோட தாக்கம் கடல் நீரெல்லாம் ஃபுல்லா ஹீட் ஆக்கிட்டு அந்த நீர்லாம் என்ன ஆகுதுன்னா வேப்பரைஸ் ஆகுது, அதாவது ஆவியாகி திரும்ப அது வளிமண்டலத்துக்கே போகுது. அப்படி போகும்போது ஏற்கனவே இந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லா ஹீட்டா தான் இருக்கு. அதுல இந்த வெப்ப காற்றும் நீராவி துகள்களும் போகும்போது இன்னும் அதிகமான சூடை கிரியேட் பண்ணுது. இந்த இது அப்படியே மேல டிராவல் ஆயிட்டு இந்த கிளவுட்ஸ் மேல இருக்க கிளவுட்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிட்டு இது இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகுது. இந்த கிளவுட்ஸ் வேற இடத்துக்கு போயிட்டு அங்க மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் ஒரு இடத்துல வறட்சி இருந்தா இன்னொரு இடத்துல இது மாதிரி ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அந்த எல்னினோ நம்ம கூற்றுப்படி நமக்கு தெரியும். இந்த எல்னினோவை பொறுத்து 1567 ஃபிஷர்மேன்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தடவை உங்க போட்லாம் எடுத்துட்டு கடல்ல என்ன பண்ணிருக்காங்க, ஃபிஷிங்காக போயிருக்காங்க. போகும்போது கடல்ல கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அதிகமான ஹீட்டா இருந்ததுதான். தண்ணி தானே சில்லுன்னு இருக்கும், என்ன இவ்வளவு சூடா இருக்குன்னு அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் அவங்க கணிச்சிருக்காங்க. அதாவது தண்ணி இந்த சூரிய வெப்பத்தால சூடாகிறதுனால அதோட நீர் துகள்லாம் சூடா வரனால நம்மளுக்கு அந்த அனல் காத்து மாதிரி அடிக்குது, இது கொஞ்சம் ஆபத்தானது அப்படின்னு இருக்காங்க. சரி போயிட்டு ஃபிஷ் பிடிச்சி வந்துடலான்னு வரும்போது பாத்தீங்கன்னா அதே ஃபீலை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அவங்க ஃபிஷ் பிடிச்சிட்டு கரைக்கு வர வரைக்கும் இந்த இதை உணர்ந்திருக்காங்க. இதை அப்பயே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணதா சொல்லியிருக்காங்க. 1967 என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாம் ரெகுலரா ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா, ஆஸ்திரேலியா இந்த நாடுகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு எப்பெல்லாம் அதிகமா மழை பாதிப்போ இல்ல வறட்சியோ இதெல்லாம் எப்பெல்லாம் இருக்குதோ அந்த டைம்ல எல்லாம் பசிபிக் ஓஷியனோட உஷ்ணம் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் டீம் சொல்லுது. இப்படி பசிபிக் ஓஷன்ல அதிக உஷ்ணம் கிரியேட் ஆகுற அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு சில பகுதியில குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகுது, ஒரு சில இடத்துல உயர் அழுத்த பகுதியாக கிரியேட் பண்ணுது. சோ இப்படி கிரியேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கடல்ல இருக்க உஷ்ணம் அதாவது நீர்லாம் நீர் துகள் எல்லாம் ஆவியாகி மேல வருதுன்னு சொல்லியிருந்தல, இது இந்த வளிமண்டலத்துல இருக்க ஈட்டான காற்றோடு சேர்ந்து வெப்ப காற்றோடு சேர்ந்து மழை பொழிய வைக்கிறதுக்கு அந்த மேகங்களை ஒரு சட்டன் இதை கிரியேட் பண்ணிடுது. அப்படி கிரியேட் ஆகுறது என்ன ஆகுது நார்மலா, சோ உயர் அழுத்தத்துல தாழ்வு அழுத்த பகுதிக்கு அது டிராவல் பண்ணுது. அங்கிருந்து போகும்போது ஒரு சில இடத்துல அதிகமான மழையை பொழிய வைக்குது. மேகங்கள் உருவாகி இப்படி வெப்ப காற்று வீசக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகிறதுனால இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நகரத்தெல்லாம் அதிகமான மழைக்கு ஃப்ளட் உலக அழியத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, அதிகமான உஷ்ணம் உலக அழியத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு இந்த எல்னினோ கூற்று நமக்கு தெளிவா தெரியப்பட்டது. எல்னினோ ப்ரெடிக்ஷன் படி 2024 அதிகமான வறட்சியை ஏற்படுத்தலாம், அதிகமான ஃப்ளட் உலக அழிகிற அளவுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ எல்னினோவை பொறுத்த வரைக்கும் அதிகமான வறட்சி நம்ம இப்பவே உணர்ந்துட்டு இருப்போம். அதிகமான உஷ்ணம் இருக்கு, அதாவது நார்மலா விட ஒரு 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமா தான் இருக்கு. எல்லா ஊர்லயும் இதை நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். சோ இது மாதிரி சூழல்ல நம்ம இதை தடுத்து நிறுத்த முடியுமான்னு கேட்டா எஸ் வி கேன், நம்ம கவர்மெண்டால முடியும். சோ வறட்சி வர டைம்ல என்ன முன்னேற்பாடுகள் பண்ணோம், ஃப்ளட் வர டைம்ல அதை எப்படி தடுக்கிறது வழிவகைகள்லாம் அவங்க செஞ்சு வச்சாங்கன்னா நம்ம இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நம்மளையும் காத்துக்க முடியும், நம்ம நாட்டு மக்கள் எல்லாரையும் காத்துக்க முடியும். ஒன்றிணைவோம். நன்றி, வணக்கம்.